தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த வகுப்பில் நடைமுறை ரீதியிலே நாம் சந்திக்கிற பல பிரச்சனைகளுள் இந்த ஜின், ஷைத்தான், சூனியம், கண் திருஷ்டி போன்றவையும் மிக முக்கியமானவையாகும். எனவே அது தொடர்பாக அல் குர்ஆன் சுன்னாவின் நிழலில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தின் வழியில் நாம் தெரிந்து கொள்வது மிக அவசியமானது என்ற அடிப்படையில் இந்த வகுப்பிலே இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு தொடர்ச்சியாக நாம் பல தகவல்களை அறிந்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக ஜின்கள் தொடர்பாக கடந்த 3 வகுப்புகளிலே நாம் பேசியிருக்கிறோம். இன்றைய வகுப்பிலே ஜின்களால் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்துவது எப்படி என்பது தொடர்பாக நாம் கலந்துரையாட இருக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். சென்ற ஒரு வகுப்பிலே ஜின்களால் மனிதர்கள் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்பிருக்கிறதா என்பது தொடர்பாக நாம் பேசினோம். அதிலே அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த அறிஞர்கள் ஏகோபித்த நிலையில் ஜின்களால் மனிதர்களுக்கு பாதிப்பு ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொண்டோம். நடைமுறை ரீதியிலும் இவ்வாறு ஜின்களால் பாதிக்கப்படக்கூடிய மக்களை நாம் காண முடிகிறது. மருத்துவ உலகத்திலும் ஒரு சாரார் இவ்வாறான ஒன்றுக்கு வாய்ப்பிருக்கிறது என்ற விஷயத்தை வலியுறுத்தி பேசுவதை நாம் காண முடிகிறது. இப்போ ஒருவர் ஜின்களால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை எப்படி நாம் அடையாளம் காணுவது என்கிற விஷயத்தை பொறுத்தவரையில் உண்மையிலேயே நம்முடைய சமுதாயத்தில் அதிகமான மக்கள் இதில் தெளிவற்றவர்களாகவே இருந்து கொண்டிருக்கிறார்கள். சிலர் உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாகி அப்னோமலாக அவர்களுடைய நடத்தைகள் மாறுகிற போது அவர்கள் எல்லோருமே ஜின்களால் பாதிக்கப்பட்டவர்கள் என்கிற ஒரு முடிவுக்கு வருகிற நிலை பெரும்பாலான மக்களிடத்திலே காணப்படுகிறது. உண்மையிலேயே இது தவறான ஒரு அணுகுமுறையாகும். ஜின்களால் ஒருவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை ஜின்னால் பாதிக்கப்பட்ட ஒருவர் ரியலைஸ் பண்ண வாய்ப்பிருக்கிறது. அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒருவர் ரியலைஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போல இதிலே எக்ஸ்பர்ட்ஸாக சிலர் இருப்பார்கள், அனுபவசாலிகள், குறிப்பாக உலமாக்கள், அஹ்லு சுன்னா வல் ஜமாஅத்தைச் சேர்ந்த குர்ஆன் சுன்னாவின் நிழலில் வாழக்கூடிய உலமாக்கள் ஒருவரை பார்க்கிற போது இவர் ஜின்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை கண்டுபிடிப்பார்கள். இந்த உலமாக்களில் சிலர் அவர்களிடம் வரக்கூடிய இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டு வரக்கூடியவர்களை அவர்கள் சில அனுபவ ரீதியான வழிமுறைகளை பின்பற்றி இவர் ஜின்னால் பாதிக்கப்பட்டவர் அல்லது இவர் உளவியல் பிரச்சனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார் என்பதை இனம் காணக்கூடிய ஆற்றலை பெற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக சென்ற வகுப்பிலும் நாம் வலியுறுத்திய ஒரு விஷயம்தான், நம்முடைய குடும்பத்தில் ஒருவர் அப்னோமலாக, அதாவது கலகலப்பாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக இருந்தவர் திடீரென ஒரு மாற்றத்திற்கு உள்ளாகிறார் என்று சொன்னால் அவரை எடுத்த எடுப்பில் இவருக்கு ஜின் பிடித்திருக்கிறது அல்லது சூனியம் செய்யப்பட்டிருப்பார் என்கிற நிலைக்கு போகாமல் இவரை நல்ல தேர்ச்சி பெற்ற மருத்துவர்களிடம் கொண்டு செல்வதுதான் முதலில் நமக்குள்ள பொறுப்பும் கடமையுமாகும். குறிப்பாக நடத்தையில் சில மாற்றங்கள் ஏற்படும் போது, ஒருவருடைய நடத்தையில் சில மாற்றங்களை நாம் அவதானிக்கிறோம் என்றால் அவரை நாம் ஒரு கவுன்சிலரிடம் அல்லது ஒரு சைக்கோ தெரபிஸ்டிடம் அல்லது ஒரு சைக்காட்ரிஸ்டிடம் கொண்டு செல்ல வேண்டும். ஒருவரிடத்தில் சக்சஸ் ஆகவில்லை என்றால் இன்னும் ஒருவரிடத்தில் மாற்றி பார்க்கலாம்.
எடுத்த எடுப்பில் ஜின் ஷைத்தான் என்று நினைத்து அதன் மூலம் நிறைய மக்கள் வழிகேடுகளை நோக்கி சென்று கொண்டிருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது. அதை பற்றி இன்ஷா அல்லாஹ் பின்னால் நம்ம பார்க்கலாம். இப்போ உண்மையிலேயே ஒருவர் ஜின்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் அல்லது ஷைத்தானால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை அனுபவம் வாய்ந்த உலமாக்களால் அடையாளம் காண முடியும். இதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது ஆரம்ப காலங்களில் இருந்து வரக்கூடிய ஒரு நடைமுறையாகும். குறிப்பாக ஆரம்பகால இமாம்கள், அதிலும் குறிப்பாக அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுல்லா அவர்களுடைய பல செய்திகள், இந்த ஜின்களால் பாதிக்கப்பட்டவர்களை இனம் காணுதல், அவர்களை ட்ரீட்மெண்ட் செய்தல் போன்ற விஷயங்களில் பல செய்திகள் அவர்கள் தொடர்பாக வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதுபோல இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்களும் இது தொடர்பாக நிறைய பேசியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆசிரியர் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லா அவர்களை வைத்தும் பல சம்பவங்களை இமாம் இப்னுல் கய்யிம் அல் ஜௌசியா ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அதுபோல தொடர்ச்சியாக ஒவ்வொரு காலத்திலும் இதிலே திறமைசாலிகளான அறிஞர்கள், உலமாக்கள் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் அஹ்லு சுன்னா வழியில் இருந்திருக்கிறார்கள் என்பதை நாம் காணலாம். அந்த வகையிலே ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள், சவுதி அரேபியாவில் இருந்த ஷேக் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் இதிலே ஒரு நல்ல அனுபவமிக்க ஒருவராக இருந்தார்கள். இன்றும் கூட சவுதி அரேபியாவிலே பல உலமாக்கள் இதிலே அனுபவம் வாய்ந்தவர்களாக காணப்படுகிறார். இது போன்று வேறு நாடுகளிலும், சவுதி அல்லாத ஏனைய உலகத்தில் உள்ள நாடுகளிலும் இதில் அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சிறிய அனுபவத்தில் கூட நிறைய பேரை இவருக்கு ஜின் பிடித்திருக்கிறது என்று பல போலிகள் ஏமாற்றி அவர்கள் அங்கே சிகிச்சை பலனளிக்காமல் நம்மிடம் வருகிற போது ஒரு 100 பேர் வந்திருப்பார்களாக இருந்தால் அந்த 100 பேரில் ஒரு 5 பேருக்கு அல்லது ஒரு 3 பேருக்கு ஜின்னுடைய பிரச்சனை இருந்திருக்கும். மற்ற 95 அல்லது 97 பேரும் அவர்கள் உளவியல் ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். எனவே முதலாவதாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ஒருவர் ஜின்னால் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை டயக்னைஸ் பண்ணுவது, அடையாளம் காண்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயமாகும். இதை எடுத்த எடுப்பில் நாம் முடிவெடுத்து விடாமல் மருத்துவர்களை, உளவியல் ஆலோசகர்களை நாட வேண்டும். உலமாக்களை, அதாவது உங்களுடைய பிரதேசங்களில் இருக்கிற அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தை சேர்ந்த உலமாக்களை நீங்கள் அணுகி ஆலோசனை பெற